பாஜக ஒரு ப்ரோ ஹிந்துத்வா இல்லை ஹிந்து மெஜாரிட்டியின் பாலிடிக்ஸை எடுத்துட்டு போற வரைக்கும் தான் அவங்களுக்கு அது சேஃப். அவங்க ஒரிஜினலா ஒரு லிங்குஸ்டிக் வாருக்குள்ள இறங்குனாங்கன்னா நாம் ஹிந்தியர் மாதிரி அது வந்து ஒரு அவங்களோட ரிலீஜியஸ் வாரை விட மோசமா அவங்க ஒரு தோல்வியை கொடுக்கும் நான் நம்புறேன். மொழி திணிப்பு அப்படிங்கிறது ஒரு கலாச்சார படையீடு. முதல்ல இன்னொரு மொழி உடைய நிலப்பரப்புக்கு வரும்போது அந்த நிலப்பரப்புல இருக்கிற அந்த மொழி வந்து இரண்டாம் தர மொழியாகும். அதுக்கு பிறகு அந்த நிலப்பரப்பினுடைய பழக்க வழக்கம் இரண்டாம் தர பழக்க வழக்கமாகும். அந்த நிலப்பரப்புல இருக்கிற குடிமக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்படுவாங்க. ஸோ நீ உன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து லூஸ் பண்றதுக்கான ஒரு இது. 350-400 வருஷம் ரூல் பண்ண பிரிட்டிஷ்காரனாலே நம்மளை பிரிட்டிஷ்காரனாக மாற்ற முடியலன்னா ஒரு 50 வருஷத்துல எங்களை இந்திக்காரனா எப்படியா நீங்க மாத்திருவேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வந்து எழாமல் இல்லை. உங்க ஊர்ல உங்களை மொழி பொருத்தி ஐயா காட்டிக்கிறது. நாங்க இந்திக்காக எப்படி போராடுறோம் பாருங்க, இந்தி பேசாத மாநிலங்கள் வந்து எங்களை எப்படி கேவலப்படுத்துறாங்க பாருங்க, உங்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம்னு ஹிந்தி பெல்ட்ல இருக்கிற ஹிந்திக்காரங்களை ஸ்கேம் பண்றதுக்காகவே இதை பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆப்வியஸா இந்த அரசியல் அவங்க அப்படிதான் எடுத்துட்டு போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆங்கில அடிப்படை அறிவு கூட நார்த் இந்தியாவில் இருக்கிற பாதி பேருக்கு இல்லை என்ற டார்க் ரியாலிட்டி. இதை சொன்னா உடனே இவங்க ரேசிஸ்ட்டு, உடனே இவங்க வந்து அவங்கள மலினப்படுத்தி பேசுகிறாங்க. இல்லை, எனக்கு எப்படி ஸ்பானிஷ் அறிவு கிடையாதுன்றது வந்து என்னை அவமதிப்பு ஆகாதோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் தெரியல அப்படின்ற அப்பட்டமான உண்மையை சொன்னால் அது அவமதிப்பு ஆகாது. நார்த் இந்தியாவில் இருக்கிற ஆட்களுக்கு ப்ராப்பர் இங்கிலீஷ் அவங்க கற்றுக்கூடாதுன்னு யூனியன் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. நீங்க தென்னிந்திய மாநிலங்கள்ல 3வது மொழி கொடுக்கறதுக்கு முன்னாடி வட மாநிலங்கள்ல 2வது மொழியை முதல்ல இங்கிலீஷை கொண்டு வாங்க. ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ்ல பிரச்சனை வருது அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு கார்டு எடுக்கிறாரு. சளியே புதுச்சேரிக்கோ வணக்கம், இனிய பொங்கலா நல்வாழ்த்துக்களா என்னென்ன, இதை நான் வந்து மட்டப்படுத்தி பேசல, தவறா பேசல. நீங்க கலாய்க்கிறீங்க. கலாய்க்கலைங்க, நான் கோட் அன்கோட் பண்றேங்க, நான் கலாய்க்கல. அங்க போய் ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல உங்களால பேச முடியல, நீங்க தடுமாறி நிக்கிறீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய கொஸ்டினுக்கான பதில வந்து அவருக்கு இது புரியாது நான் சொல்றேன்னு சொல்லி யூஎஸ் பிரசிடென்ட் உங்களை கேவலப்படுத்துற அளவுக்கு நிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் கத்துக்க வேண்டியது யாரு? எம்ஏ பொலிட்டிக்கல் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க போட்டுக்கிறீங்க, ஆனா உங்களால பேச முடியலன்னும் பொழுது நீ ஏன் ஹிந்தி படிக்கல, நீ ஹிந்தி படிக்காதனால உங்களுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னும் பொழுது ஒரு சராசரி தமிழனுக்கு கோவம் வருமா வராதா? இந்திய ஆட்சி மொழியா ஏத்துக்கிட்ட மகாராஷ்டிரா, ஒடிசா மாதிரியான மாநிலங்கள் ஒரு கட்டத்தில் அதை வந்து உணர தொடங்கி இருக்காங்க. தங்களுடைய தாய்மொழி வந்து பின்னுக்கு போயிருச்சு. இப்போ மகாராஷ்டிரால மும்பையில இருந்து வந்து ஹிந்தி சினிமா தான் எடுக்கப்படுது. மராட்டியர் சிஎம் கிடையாதுங்க. இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் ஆஃப் தி வீக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். இந்த 2 வாரமாகவே வந்து ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. அதிமுக பிரச்சனை இருந்ததுனால பெரிய அளவில் செய்தி ஆகாமல் இருந்தது. ஆனால் ஒரு மத்திய அமைச்சர் அவரே வந்து நேரடியாக நீங்கள் இந்த திட்டத்தை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் நிதி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு அதற்கான எதிர்வினையும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப காத்திரமாக வெளிப்பட்டதுனால இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்து மாறி இருக்கு. மும்மொழி கொள்கை தொடர்பாக, அது இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற தொடர்பாக இங்கே பேசப்படுறப்ப எல்லாம் இது வந்து ஒரு காலாவதியான பிரச்சனை. நீங்கள் 60களில் நடந்த விஷயத்தை மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா மும்மொழியை ஆதரிக்கிறவங்களினுடைய குரலாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வழக்கமாக எடுத்து வைக்கிற மாதிரி நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறீங்க, கட்சிக்காரங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க, அங்கே மும்மொழி கொள்கை இருக்குது, ஏன் வந்து ஒரு சாமானியனுடைய குழந்தை வந்து இந்த மும்மொழியை கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான டெம்ப்ளேட் வாதங்கள் வந்து இங்கே வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த முறையும் வந்து அதுதான் போயிருக்கு. இன்றைக்கி இதை பேசுகிறது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து உலக தாய்மொழி தினம் அப்படின்றதுனால இது இன்னும் காத்திரமாகவே வந்து இன்றைக்கான வினை எதிர்வினை வந்து இன்னும் போய்கிட்டே இருக்குது. நம்ம இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து செய்தியாளர் சந்திப்பு வச்சு அதில் அவர் சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் வந்து இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் பின்பற்றுவோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறுபடியும் வந்து சொல்லியிருக்கிறார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறதுல இருக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ட்விட்டரில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதே வந்து ஒரு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் தான் வந்து சொல்லியிருக்கார். நீங்கள் வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்தை இல்லை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததன் மூலமாக நீங்கள் 2000 கோடியை மட்டும் இழக்க போகிறதில்ல, 5000 கோடி ரூபாய் நிதியை வந்து தமிழ்நாட்டுக்கு இழக்க போகிறீங்க. தமிழ்நாடு அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளும் கட்சியான திமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள் முன்வைக்கிறது பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கும் இவங்க சொல்கிற இந்த நிதிக்கும் சம்மந்தம் கிடையாது. புதிய கல்விக் கொள்கையும் அந்த நிதியும் வந்து தொடர்பில்லாதது. ஆனால் தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டால் தான் இந்த நிதியை கொடுப்போம், வழக்கமாக கொடுக்குற நிதியை கொடுப்போம் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு பிளாக்மெயில் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு தர்மேந்திர பிரதான் நகர்த்தியிருக்கார். இது 2152 கோடியில் 5000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பங்கீடு தொடர்பான பிரச்சனை, இல்லை 2 ஐடியாலஜிக்கு இடையிலான பிரச்சனை அப்படின்றத தாண்டி பெரிய அளவிலான அரசியல் பிரச்சனையாகவும் வந்து இது மாறி இருக்கு. இது அடுத்த கட்டம் எப்படி நகரும்னு நினைக்கிறேன்? அடுத்த கட்டம் நகர்றதுக்கு முன்னாடி இது எக்ஸிஸ்டிங் பிரச்சனை, இது வந்து காலாவதியான பிரச்சனை, இந்த மாதிரியான வாதங்கள் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்களுக்கு வேற எதுவுமே
இல்லை எதை வச்சு வந்து ஆளும் அரசுக்கோ இல்லை தமிழர்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கோ எதை வச்சு ஒரு வெப்பனாக எடுத்துகிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியல. அதனால் அறுதப்பழைய வெப்பன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் புது ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எங்களை படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க, இந்தி மோசமாயிருச்சு, இந்தி எங்களை வளரவே விடலை, இந்த மாதிரியான வழக்கமான டெம்ப்ளேட் இருக்கும். ஆனால் இது வந்திருக்க டைமிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமிங். என்னென்னா, நாடு தழுவிய கும்பமேளா கொண்டாட்டங்கள் நடக்குது. அதுக்கடுத்து ரயில் பயணங்கள் வந்து அது தொடர்ந்து நிறையா போயிட்டுருக்காங்க. தொடர்ச்சியாக ரயில்கள் வந்து தாக்குதலுக்கு ஆளாகுது. என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசர்வ்டு கோச்சஸில் இருந்திருந்தாலும் டிக்கெட் இருந்தாலும் கல்லெடுத்து அடிக்கிறது, உடைக்கிறது, காசி தமிழ் சங்கத்துக்கு போனவங்க கிட்ட கூட பிரச்சனை பண்ணது, பயங்கரமான ஒரு ஆன்ஸ்லாட் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மொத்தமாக ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிறவங்க செயல்படுறதை பாருங்கள், இவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு மேலெழுந்த வாரியாக ஒரு வேவ் இருக்குது. இதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நீங்கள்லாம் ஹிந்தி படிங்க, நீங்கள்லாம் ஹிந்தி படிங்கன்னு சொல்லி அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக, இன்னும் ரொம்ப பேட் இமேஜராக போயிடக்கூடாதுன்றதுக்காக பழைய பிரச்சனையை புது ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, தமிழ்நாட்டில் ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்கிற பிஜேபியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த பொலிட்டிக்கல் வேல்யூவும் கிடையாது. அது தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க சொல்கிற இந்த பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு ஏற்பட்டு இருக்கிற எதிர்ப்பை ஹிந்தி பேசுகிற மாநிலங்களை கன்சாலிடேட் பண்ணுறதன் மூலமாக ஒரு இந்துத்துவ கல்ச்சர் மாதிரியே ஒரு ஹிந்தி பெல்ட்டை வந்து ரெடி பண்ண முடியும். நீங்கள் வந்து பாருங்க, உங்களுக்காக நாங்கள் அடி வாங்குறோம், தர்மேந்திர பிரதான போட்டு தமிழ்நாடு எப்படி அடிக்கிறாங்க பாருங்க, இந்த உங்களை ஹிந்தி படிக்க சொன்னதுக்காக அவங்க கெட் அவுட் மோடி சொல்றாங்க. உங்க பசங்களுக்கு ஹிந்தி கத்துக் கொடுக்கலாமே தானே நான் கேட்டேன். அதாவது அவங்க ஊர்ல அவங்கள மொழி பொருத்தி ஐயா காட்டிக்கிறது. நாங்க ஹிந்திக்காக எப்படி போராடுறோம் பாருங்க, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் வந்து எங்களை எப்படி கேவலப்படுத்துறாங்க பாருங்க, உங்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம்னு ஹிந்தி பெல்ட்ல இருக்கிற ஹிந்திக்காரங்களை ஸ்கேம் பண்றதுக்காகவே இதை பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆப்வியஸா இந்த அரசியல் அவங்க அப்படிதான் எடுத்துட்டு போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி இதுல இப்ப ராகுல் காந்தி மாதிரியான நேஷனல் பார்ட்டி ஆட்களுக்கு வேற பிரச்சனை இருக்கு. ராகுல் காந்தி வந்து இந்தி வேண்டாம்னு சொல்ல முடியாது, இந்தி வேணும்னு சொல்ல முடியாது. ராகுல் காந்தி ஒரு புது ஆர்டர் எடுக்கிறார், இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் எடுக்கிறாப்ல. நீங்க நார்த் இந்தியாவில் இருக்கிற ஆட்களுக்கு ப்ராப்பர் இங்கிலீஷ் அவங்க கத்துக்கூடாதுன்னு யூனியன் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. நீங்க தென்னிந்திய மாநிலங்கள்ல 3வது மொழி கொடுக்கறதுக்கு முன்னாடி வட மாநிலங்கள்ல 2வது மொழியை முதல்ல இங்கிலீஷை கொண்டு வாங்க. ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ்ல பிரச்சனை வருது அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு கார்டு எடுக்கிறாரு. கம் டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமன் சி ராமன் மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் திரும்ப அரசியல் ஞானி, திருத்துகிறேன், சுமன் சி ராமன் மாதிரியான அரசியல் ஞானிகள் அவங்க கொண்டு வர ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்டோட லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ், அவங்களோட கவர்னிங் பத்தின பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்காக பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமா நடத்துறாங்க. அந்த டிராமாவுக்கு அப்பப்போ ஹிந்தி பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஊர் ஸ்கூல்ல நாங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எங்க ஆசிரியர்களுக்கு, எங்க மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய யூனியன் கவர்மெண்டோட காசை கொடுக்க மாட்டோம்னு சொல்ற ஒரு ஒன்றிய அமைச்சரை கண்டிக்கிறதுக்கு பதிலா, கண்டிக்க வக்கு இல்ல ஓபனா சொல்லுங்க, கண்டிக்கிறதுக்கு பதிலா இது வந்து ஒரு கேம்னு பாக்குற இந்த பார்வையாளர்கள். இப்ப என்ன ஒரு பீரியட்ல அன்பில் மகேஷ் திரும்ப சொல்றாரு, ஏன் அது நமக்கு வர வேண்டிய காசு, நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் நாங்க ப்ராப்பரா பண்ணிருக்கோம், நாங்க ப்ராப்பரா பண்ண பிறகும் தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ண வேண்டிய நிதியை நீ கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு கேட்டா, நீ ஹிந்தி படிக்கலன்னு சொல்லும் போது அது வந்து திமுகவோட பிரச்சனையா மட்டும் பாக்குறதுங்கிறது வந்து ஒரு பொலிட்டிசைஸ்டு பாயிண்ட். ஈவன் அதிமுகவும் அதை இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல பிஜேபியை தவிர அக்ராஸ் எல்லா பார்ட்டியோட ஸ்டாண்ட், இன்க்ளூடிங் ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர் எல்லாருமே. எஸ். இப்போ இந்த விஷயத்துல வந்து இவங்க தொடர்ச்சியா பாஜக ஒரு கிளைம் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்க நிதி கொடுக்காம இல்ல, இந்த நிதி வந்து வேறு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த செய்தி அடிப்படையாக வச்சு ஒரு முன்னணி தமிழ் நாளிதழ் வந்து செய்தி வெளியிடுறாங்க. இதை வந்து முதலமைச்சர் அட்ரஸ் பண்றாரு, நீங்க வேறு மாநிலங்களுக்கு எங்களுக்கு வர வேண்டிய நிதி ஃபர்ஸ்ட் வந்து இது எக்ஸ்ட்ரா நிதி கிடையாது, இது வந்து சலுகை கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதின்னு ஒன்று இருக்கு. இது வந்து மத்திய மாநில அரசுகள் 2 அரசுகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு நிதி. இதுல மத்திய அரசினுடைய பங்கு ஒன்று இருக்கு, மாநில அரசினுடைய பங்கு ஒன்று இருக்கு. இதுல மத்திய அரசினுடைய பங்கா கொடுக்கப்பட வேண்டிய நிதி எல்லா வருஷமும் இது கொடுத்தே ஆகணும். அந்த நிதியை தான் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஹிந்தி படிங்க, எக்ஸ்ட்ரா நிதி கொடுக்குறோன்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம் இருந்தது. நீங்க மதுவிலக்கு அமல்படுத்துங்க, எக்ஸ்ட்ரா நிதி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்ட மாதிரியே ஹிந்தி படிங்க, எக்ஸ்ட்ரா நிதி கொடுக்குறோம் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு நீங்க ஹிந்தி படிச்சாதான் கொடுக்க வேண்டியதே கொடுப்போம். இப்போ குழந்தைங்களை வந்து இன்னைக்கு நீ ஒழுங்கா படிச்சிட்டீங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சுட்டு தரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய், அது ஒரு தாயன்பு, ஒரு உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த 2 தோசையே கிடைக்கணும்னா நீ இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளாக்மெயில் இடத்துக்கு வந்து இது நகர்ந்துருக்கு. இது அண்ணாமலை எப்படி ஆரம்பிச்சாரு, நாங்கள் நிதி கொடுக்காமே இல்லை, மற்ற மாநிலங்களுக்கு நிதி போகவே இல்லை, இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. தர்மேந்திர பிரதான் உடச்சு விட்டார். நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான்
புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் இந்த நிதியை கொடுப்போம் அப்படின்றது தர்மேந்திர பிரதான் உடச்சி விட்டுட்டார். அண்ணாமலையினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ என்ன ஆச்சுன்றதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. ஆக்சுவலாக பாஜக வந்து யூஸ்வலி அவங்களோட அரசியல் வந்து ரிலீஜியஸ் போலரைசேஷன் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த லிங்குஸ்டிக் போலரைசேஷனை ஒரு ஹிந்தி நான் ஹிந்தின்னு இந்தியாவில் கொண்டு வர்றது அவங்களுக்கு பொலிட்டிக்கலா சவுத் இந்தியாவில் ஓட்டு கிடைக்காதுங்கிற முடிவுக்கு நினைச்சிட்டாங்க. இல்ல சவுத் இந்தியா மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் தான். ஏன்னா இல்லை, நான் இதில் ஏன் இந்த காயின் எடுக்கிறேன், நீங்கள் ஹிந்தி நீங்கள் படித்தாதான் இல்லை ஹிந்தியை ஏற்றுக்கிட்டாதான் இந்த ஃபண்டை அலோகேட் பண்ணுவோங்கிற கால தமிழ்நாட்டுக்கு சொன்ன மாதிரி ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ கர்நாடகாவுக்கோ சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி கன்னடா வெர்சஸ் ஹிந்தி ஒன்று பெங்களூர் உள்ளிட்ட கர்நாடக மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்களில் போயிட்டு இருக்கு. இந்த தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் அவர் கர்நாடகா சொல்ல மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்ஸ் அவர் அதை சொல்லும் போது ப்ரௌட் கர்நாடகா மூவ்மெண்ட்டை திரும்ப ஆரம்பிச்சாங்கன்னா இது கண்டிப்பா தென் மாநிலங்கள், நான் இன்னும் ஒரு படி மேல சொல்றேன், நான் இந்திய ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே இது ஒரு பத்த வைக்கிறதுக்கான முயற்சி பிஜேபி பண்றாங்கன்னு. இல்ல இதுல நான் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொன்னேன்னா, பிஜேபியினுடைய மற்ற ஸ்டேட் யூனிட்ஸுக்கும் தமிழ்நாட்டு யூனிட்டுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ கர்நாடகாவில் இருக்கிற பாஜக வந்து காவிரி தண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பிஜேபி அந்த வார்த்தையை வெளிப்படையாக வந்து சொல்லாது. மேற்கு வங்காளத்தில் இருக்கிற பாஜக மாநில தலைவர் எங்களுக்கு பெங்காலியினுடைய பெருமை வேணும், பெங்காலிகள் வங்க மொழியினுடைய பெருமையை பேசுங்கன்னு சொல்லுவார். ஹிந்தியை எதிர்த்து அவர் பேசுவார். ஆனால் தமிழ்நாடு யூனிட் ஹிந்தியை பிடிச்சி தொங்கும். ஸோ இவங்க தமிழ்நாட்டை ஒரு மகாராஷ்டிரா பிரைம் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் எல்லாத்தையும் நீங்க மராட்டில ஜீவோவை மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி ஸ்டேட் யூனிட் மட்டும் வித்தியாசமா அவங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து செயல்படுற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் செயல்பட்டு இருப்பாங்க. என்னன்னா அந்த மோர் லாயல் தென் த கிங் ஹிம்செல்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு டோன் தான் இவங்க சொல்றது. பாருங்களேன், இப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட்டுங்க. எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ மும்மொழி கொள்கை வேணும்னு கூட சண்டை போடு. மூணாவது மொழியா வந்து ஹிந்தி அல்லாத ஒரு மொழிக்கு இவங்க சொல்றாங்களான்னு பார்க்கலாம் மாட்டாங்க. இல்ல அவங்க இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இருங்க, அதான் சொல்றேன். எனக்கு ஹிந்தி இல்லாம நீங்க வேற எதுனாலும் ஓகே, இதெல்லாம் சும்மா. ஹிந்தி இல்லாம நீங்க எதுனாலும் கத்துக்க, அந்த பாயிண்ட்டுக்குலாம் போல. இந்தி கட்டாயம் சொல்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஓப்பனா பேசணும்னா, ஆங்கில புலமைன்றதை கூட விடுங்க, ஆங்கில அடிப்படை அறிவு கூட நார்த் இந்தியாவில் இருக்கிற பாதி பேருக்கு இல்லை என்ற டார்க் ரியாலிட்டி. இதை சொன்னால் உடனே இவங்க ரேசிஸ்ட்டு, உடனே இவங்க வந்து அவங்கள மலினப்படுத்தி பேசுகிறாங்க. இல்லை, எனக்கு எப்படி ஸ்பானிஷ் அறிவு கிடையாதுன்றது வந்து என்னை அவமதிப்பு ஆகாதோ, அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் தெரியல அப்படின்ற அப்பட்டமான உண்மையை சொன்னால் அது அவமதிப்பு ஆகாது. அவங்களுக்கு இன்னுமே வந்து அது ப்ரூவன் டேட்டா இருக்கு. மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கையே அங்கே வேலை பார்க்கல. இன்னுமே வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ ஓடுதுங்க, காஃபி ஸ்க்ரப்புன்னு எழுதியிருக்கு. ஸ்க்ரப்புனா உடம்புல தேய்ச்சி குளிக்கிறார். அதை வந்து ஒருத்தர் வந்து ஒரு பட்டறிவு இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸாக கலந்து காஃபி மில்க் ஷேக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு பிளண்டரை வந்து எந்த தமிழ்நாட்டு ஸ்டேட்லேயோ கேரளா ஸ்டேட்லேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ ஒரே ஒருத்தரும் செய்ய மாட்டான காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஆங்கில அறிவு. அந்த அடிப்படை ஆங்கில அறிவு கூட இல்லாத ஒரு கும்பல் இருக்கு. அவங்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்கு இதை பண்றாங்கன்றது ஒன்று. இன்னொன்று, திரும்ப 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 அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் இந்த மொழி எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்களை வந்து ரிலீஜியஸ் ஆங்கிள் எடுத்து பார்ப்போம். முருகர் எடுத்து பார்ப்போமா, முருகருக்கு இங்கே சப்போர்ட் கிடைக்குது. வேற யார், சிவபெருமான் எடுத்து பார்ப்போமா, சிவபெருமானுக்கு சப்போர்ட் கிடைக்குது. இந்தியா ஒளிர்கிறது, நரேந்திர மோடி பாடுபடுறான்னு சொல்லுமா, சரி அதையும் நம்ம தயாராக இருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்க. பெரியார் எதிர்ப்பா, சரி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அதுவும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் திடீர்னு வந்து ஹிந்தி வந்து கொண்டு வரும்போது மட்டும் ஏன் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படின்ற விஷயம் உங்களை பசில் பண்ணுது. அப்போ இதை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒன்று, நேரடியாக நீங்கள் ஹிந்தி கற்று தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறது. இன்னொன்று, தமிழை இவங்க கெடுத்துட்டு இருக்கிறது யார் சொல்றது? நேராக வர்றது, ஒருத்தர் வந்து திருக்குறளை எவ்வளோக்கு எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மோசமாக பேசுறது. சளியே புடுச்சேரிக்கோ வணக்கம், இனிய புங்களா நல்வாழ்த்துக்களா, என்னென்ன. இதை நான் வந்து மட்டப்படுத்தி பேசலை, தவறாக பேசலை, கலாய்க்கலைங்க. நான் கோட் அன்கோட் பண்ணுறேங்க, நான் கலாய்க்கல. அவங்க சொன்னதையும் நான் அப்படியே சொல்றேன். ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ப்ராம்ப்டர் இல்லாம படிக்கவே முடியல, உங்களுக்கு இங்கிலீஷ் சரி விடுங்க, ஓகேங்க பாராட்டுறேங்க, ஒத்துக்கிறேன். இப்போ நான் ஹிந்தி பேசும்போது யாரை கிண்டல் அடிச்சா கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ் உங்களுக்கு அந்நியப்பட்ட பாஷை இல்லை தானே? அமெரிக்காவில் போய் பேச வேண்டியதானே? எதுக்கு அங்கே அவ்வளோ பேர் முன்னாடி கஷ்டப்பட்டு இருக்கீங்க? அவ்வளோ கேவலப்படுத்துறானுங்க, அவ்வளோ மலினப்படுத்துறானுங்க. நீங்கள் வந்து ஒரு தனிநபராக நீங்கள் போயிருக்கீங்க, நீங்கள் தனிநபராக உட்காந்துருக்கீங்க, ஒரு XYயாக உட்காந்துருக்கீங்க, இல்லை பெருமை மிகு ஒரு ஹிந்தி சிட்டிசனாக நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஃபைன், வெல் அண்ட் குட். தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு சிட்டிசனாக வந்து தானே போயிருக்கீங்க, தமிழர்களுக்கான பிரதமராக வந்து நாங்கள் போயிருக்கீங்க. அங்கே போய் ஒரு வார்த்தை இங்கிலீஷில் உங்களால் பேச முடியல, நீங்கள் தடுமாறி நிற்கிறீங்க.
உங்களுக்கு சொல்ல வேண்டிய கொஸ்டினுக்கான பதில வந்து அவருக்கு இது புரியாது நான் சொல்றேன்னு சொல்லி யூஎஸ் பிரசிடென்ட் உங்களை கேவலப்படுத்துற அளவுக்கு நிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் கத்துக்க வேண்டியது யாரு? அப்போ இந்த இங்கிலீஷ் குறைபாடுகள் எல்லாம் பெருசா வந்துருமோ? இப்ப நாம போய் வந்து உங்களை சொல்லல, சரி அவரோட குறைபாடு நீங்க இங்கிலீஷ் ஏன் கத்துக்கலன்னு கேவலப்படுத்த முடியாது. உங்களுக்கு தமிழ் பற்று நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு குஜராத்தி பற்று இருக்கு, ஹிந்தி பற்று இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா ஏங்க இங்கிலீஷ் கூட பேச மாட்டீங்களான்ற கேள்வி வந்துருமோன்ற பயத்துல நீங்க இந்தி ஏன் கத்துக்கவில்லை, நீங்க ஏன் இந்தியை ஏன் கத்துக்கவில்லை நம்மளை கடிக்கிறது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த நேரடியா தர்மேந்திர பிரதான், அண்ணாமலை, வேற யாருங்க இந்த இவங்களெல்லாம் விட்டுருங்க, சம்மந்தம் மதுவந்தி, இன்னும் 2-3 பேர் என்ன சொல்றாங்கன்னா அலிஷா, பானிபூரி வாங்க முடியுமா உங்களாலன்னு கேட்குறாங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், ஒரு நாள் உண்மையிலே ஒரு பானிபூரி கடைக்கு போனேன். உண்மையிலே இவங்க சொல்கிற மாதிரி 2 प्लेट மசால் பூரி दे दो, இதெல்லாம் இது நானுமே கேட்குறேன். 2 प्लेट दे दो मुझे एक பானிபூரி சாயே, இதெல்லாம் நானும் கேட்குறேன். எனக்கு சாயே दे दोலாம் யாருனாலும் வரும். அவன் வந்து சார் மிளகாப்பொடி போடலாமா, சார் பானி ஊத்தவான்னு சுத்த தமிழில் கேட்குறான். நீங்கள் அவனே தமிழில் பேச தயாரானதுக்கு அப்புறம் இன்னும் நீ பானிபூரிக்காரன்ட்ட தமிழ் பேசலை, பானிபூரிக்காரன்ட்ட தமிழ் பேசலை, சட்னி வாங்கலை, சாம்பார் வாங்கலாம் எக்ஸ்ட்ராவா, இதுக்கெல்லாம் தமிழ். ஏங்க சட்னி தண்ணி பானி அப்படின்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். நீ எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி ஒரு இவ்வளவு, எனக்கு என்னன்னா இவ்வளவும் ஒரு கரண்டி சட்னிக்காகவா, இவ்வளவும் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ பூரிக்காகவான்ற போது எனக்கு உண்மையிலே ஆற்றாமையாக இருக்கிறது. நீங்க இந்த எபிசோட்ல நீங்க இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் பத்தி பேசின ஒரு எபிசோட்ல உலகம் ஆங்கிலத்தால் மட்டும் ஆனது இல்லை, ஒரு நான் இங்கிலீஷ் உலகம் பூமியில இருக்கு. நான் இங்கிலீஷ் லீடர்ஸ் இன்னைக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரியான ஆட்களுக்கு போகும்போது அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனா ப்ராப்பர் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எமானுவேல் மேக்ரான் பிரெஞ்சில தான் பேசுறாரு, ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன். இத வந்து நீங்க ஒரு அவமானப்படுத்தப்படுகிற ஒண்ணா பிரைம் மினிஸ்டரோட அசோசியேட் பண்ண வேண்டிய தேவை இல்லைங்கிறதா. எமானுவேல் மேக்ரான் போயிட்டு இந்த நீங்க பிரெஞ்சில் பேசுற பிரசிடென்ட்டோ இந்தோனேஷியன் மொழியில பேசுற பிரசிடென்ட்டோ போயிட்டு அவங்க நாட்டுல வந்து இந்த மொழியை நீ கத்துக்கலன்னா உனக்கு உரிமை தொகை கொடுக்க மாட்டேன், இந்த மொழி நீ கத்துக்கலன்னா உங்களை நாங்க ஒரு 3ஆம் தர குடிமக்கள் மாதிரி நடத்துறாங்களா? அப்ப அவங்க பண்ணாத பொழுது அவங்களுக்கு இருக்கிறதை வந்து நம்ம மலினப்படுத்த தேவையில்லை. ஆனால் எல்லாரும் பரவலா பேசக்கூடிய ஒரு மொழியை படிக்க உங்களால பண்ண முடியல. எம்ஏ பொலிட்டிக்கல் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க போட்டுக்கிறீங்க, ஆனா உங்களால பேச முடியலன்னும் பொழுது நீ ஏன் ஹிந்தி படிக்கல, நீ ஹிந்தி படிக்காதனால உங்களுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னும் பொழுது ஒரு சராசரி தமிழனுக்கு கோவம் வருமா வராதா? என் கேள்வி இது. தமிழுக்காக நீங்க ஒதுக்கப்படுற காசு, லாங்குவேஜுக்காக ஒதுக்கப்படுற காசுனா வேற. இந்த காசை விட்டுருங்க, மெட்ரோவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னுவீங்க. ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது இல்ல, எப்ப கொடுத்தாங்க, எத்தனை வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் கொடுத்தாங்க, எடுத்த உடனே கொடுத்தாங்களா? எத்தனை வாட்டி வார், 3 வருஷம் வார். அதுக்கு அடுத்து ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்குது வயநாடுல, இங்க ஃப்ளட்ல அவ்வளவு அடிச்சுட்டு போகுது, எல்லாத்துக்கும் வந்து சேர வேண்டிய காசு கரெக்டா வருதா? அப்போ நீ ஹிந்தி கத்துக்க மாட்டேன்றதுக்காக நான் தமிழுக்கு ஒதுக்கப்படுற காசை நான் குறைப்பேன்னா கூட சரி, உன்னுடைய மொழி பற்று நான் புரிஞ்சுக்கலாம். நீ ஹிந்தி கத்துக்க மாட்டேன் அதனால உனக்கு நான் மெட்ரோ காசு கொடுக்க மாட்டேன், நீ ஹிந்தி கத்துக்க மாட்டேன் அதனால உனக்கு ஒரு டிசாஸ்டர் நடந்தா கூட நான் காசு கொடுக்க மாட்டேன்றது இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனோ இல்ல ஒரு மொழி போரோ இல்லாமல் வேற என்ன? அப்ப அப்படி பண்ற ஒருத்தர் கிட்ட அப்படி பார்க்கல. நான் என்ன சொல்றேன், நீங்க தெலுங்கு மக்களுக்கு அவர் என்ன கொடுத்தாரு, அவர் தெலுங்கு செய்யல, நீங்க தெலுங்கு மக்கள் அவருக்கு எம்பிஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு எம்பிஸ் கொடுக்கல. அப்போ உங்களுக்கு எம்பி எம்எல்ஏ கொடுக்கலனா நீங்க எங்களுக்கு ஃபண்ட் கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்க. இல்ல, இது வந்து நீ ஒரு ஆன்டி தமிழா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடல, நாங்க உங்களை பழி வாங்குறோம் அப்படி அவங்க சொல்லல. நீங்க அவங்க சொல்ல மாட்டாங்க. அத சொல்லலாம். போன வருஷம் பட்ஜெட் எப்படி ஆந்திரா பட்ஜெட்டோ, இந்த வருஷம் பட்ஜெட் எப்படி பீகார் பட்ஜெட்டோ, அது மாதிரி நீங்க ஒரு 20 எம்பி கொடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு பட்ஜெட் வந்திருக்கும். இதுல நீங்க இந்திய கேட்கலனா அவள கொடுத்துருப்பாங்க. இவங்க திணிக்கவே இல்லனாலே 20 எம்பி நாங்க 30 எம்பி கொடுத்திருப்பாங்க. நீங்க திணிக்கிறதுனால தானே யாரோ நீ தமிழ் வாழ்கன்னு நீங்க சொல்லுங்க, நீங்க இந்திய திணிக்காம இருங்க. தமிழ் வாழ்கன்னு கூட சொல்ல வேணாம், தமிழ் வாழ்க மோடியே சொல்றாருங்க. அதுக்கு மேல என்ன தமிழ் வாழ்க சொல்லுங்க. அப்புறம் சத்தியமேவ ஜெயத்தே சொல்றீங்க, இப்ப வாய்மை வெல்லுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஜெய் ஹிந்தி சொல்றீங்க, தமிழ் வாழ்க சொல்லுங்க, தப்பு ஒன்றும் இல்லையா? தமிழ் ஒழிகர் சொன்னா தானே தப்பு? நீங்க நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு 30 எம்பி என்ன 234 எம்எல்ஏவை கூட கொடுக்க தமிழகம் தயாரா இருக்கு. இஃப் யூ ஆர் ப்ரோ தமிழ். நான் ப்ரோ தமிழாவே இருக்க மாட்டேன், நான் ப்ரோ ஹிந்தியாவே இருப்பேன், ஆனா எனக்கு தமிழ்நாடு ஓட்டு போடணும், இல்லைன்னா நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்றது வந்து ராங் ஜெஸ்டர். இல்லை, அவங்க ப்ரோ ஹிந்தியா இருக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை ஆன்டி தமிழா மாத்தாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையில் வந்து அவங்க இப்போ எந்த இடத்துக்கு நகர்ந்துருக்காங்கன்னா, நாங்கள் காங்கிரஸை விட நல்லவங்க தான், காங்கிரஸ் ஹிந்தி கட்டாயம்னு சொல்லிச்சு, நாங்கள் ஏதாவது ஒரு மொழி கட்டாயம்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற பெரிய ஓட்டையான வாதம் என்னென்னா, நீங்கள் மும்மொழி கொள்கை எந்த லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கலாம், ஃபைன், தமிழ் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருமொழிக்கு அப்புறம் மும்மொழி, எனக்கு தெலுங்கு படிக்கணும். இப்போது ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்கிறதுல 5 பேர் தெலுங்கு படிக்கணுன்றான்.
5 பேர் மலையாளம் கேட்குறான், 5 பேர் வந்து ஸ்பானிஷ் கேட்குறான், இல்லை ஒரு 5 பேர் மராட்டி கேட்குறான், பிடிஎஸ் சீரியல் பார்த்துட்டு கொரியன் கேட்குறாங்க, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொரியன் கேட்குறாங்க, மராட்டி கேட்குறாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 20 பேர் ஹிந்தி கேட்கும்போது நீங்கள் அங்கே கோரம்னு ஒன்று எடுத்துட்டு வருவீங்க. கோரம் ஹிந்திக்கு அதிகமாக இருக்குது, எங்களால் தனித்தனியாக வாத்தியார் போட முடியாது, ஹிந்திக்கு ஒரு வாத்தியார் போட்டு நாங்கள் ஹிந்திக்கு தான் கொண்டு வருவோன்னு நீங்கள் ஹிந்தியில கொண்டு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுக்கு லாஜிக்கு நார்த்ல நிறைய பேர் ஹிந்தி படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க, அதனால ஹிந்தி டீச்சர்லாம் இங்க டவுன்லோட் பண்ணுவோம். எல்லாமே வந்து ஒரு ஏக் காவ் மே ஏக் கிசானுக்காக தானான்றதான். எனக்கு என்னன்னு ரொம்ப ஆற்றாமையா ஜெயில ஒரு எக்ஸ்ட்ரா பானிபூரி தமிழ்நாடு இருங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பானிபூரி, ஒரு எக்ஸ்ட்ரா டாய்லெட் போகும்போது நீங்க ஹிந்தி கத்துக்கணும், அடுத்து நீங்க ஒரு பானிபூரி வாங்க ஹிந்தி கத்துக்கணும், சட்னி வாங்க ஹிந்தி கத்துக்கணும், இல்லைன்னா நீங்க அங்க போயிட்டு கிதர் அச்சா கிதர்னு கேட்கறதுக்கு ஹிந்தி கத்துக்கணும், எல்லாமே ஒரு பிளேட் சட்னிக்காக தானா அப்படின்றத ரொம்ப ஆற்றாமையா இருக்கு. இதில் சமீபத்தில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம்ல இருக்கிற கேந்திர வித்யாலயாவினுடைய ஆசிரியர்கள் பட்டியல் வந்து வந்திருந்தது. மொத்தம் அது ஒரு 46 பேரோட பேர் அதில் இருக்கு. தமிழர்கள் 2 பேர் தான் இருக்காங்க, மற்ற எல்லாருமே வந்து வட இந்தியாவை சேர்ந்தவங்க. இன்னைக்கு வந்து இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்திய குடியரசினுடைய துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் டெல்லியில் நடந்த ஒரு விழாவில் வந்து பேசியிருக்கிறார். ஒரு இனத்தை, ஒரு கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு வந்து அந்த மொழியை திணிக்கிறது தான் வந்து சரியான ஒரு வழிமுறை. நான் ஏன் சொல்றேன் சொல்லியிருக்கேன். இப்போ இதை கோட் பண்ணி திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி வந்து பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் அப்போ ஒரு பாசிட்டிவா ஒரு சப்போர்ட்டிவ் டோன்ல இதை சொல்லலையா? ஒரு ராஜஸ்தானி மொழி அழிஞ்சதுக்காக அவர் சொன்னாரான்றது வந்து எனக்கு தெரியல. அவர் சொல்ற கல்ச்சருங்கிறது வந்து பாரத் கல்ச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்தவங்க அப்படிதான் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலத்தை எதிர்நிலை நிறுத்துறாங்க. நான் நேற்று ராகுல் காந்தி பேசினதுக்கான எதிர்கருத்தை தான் அதை பார்க்குறேன். அவங்க வந்து ஆங்கிலத்தை எதிர்கருத்தில் நிறுத்துறாங்க. தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் ராஜாஜி வந்து மொழிக் கொள்கையில் ஒரு இதை எடுத்தார், ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராஜாஜி சொன்னது வந்து, நான் ஹிந்தி ஆதரிச்சேன், ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தி ஆங்கிலத்துக்கு மாற்றாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க, அதனால வந்து நான் இப்போ ஹிந்தி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு 65 அந்த மொழி போராட்டத்தில் அவர் ஒரு மொழி போர் தியாகி, அவர் வந்து ஹிந்தி எதிர்ப்பு தியாகி பக்கத்தில் வந்து அவர் நின்னார். அந்த இடத்துக்கு தான் வந்து இவங்க திருப்பி நகர்த்திருக்காங்க. ஹிந்தி கொண்டு வரப்படுறது ஆங்கிலத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்படுது. நீங்கள் வந்து 2 மொழி அப்படின்றது அது ஒரு மொழியாக தான் மாறுங்கும் போது இந்த 2 மொழியில் வந்து தாய்மொழி ஹிந்தின்னு வந்து கடைசியில் வந்து ஹிந்தின்னு மட்டும் நிற்கும். ஒடிசாவில் வந்து எப்படி சட்டப்பேரவையில் யாரும் ஹிந்தியில் பேசாதீங்க, ஒன்று ஒடியாவில் பேசுங்க இல்லை இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் உத்தரவு போடுற அளவுக்கு அங்கே ஒடியா மொழி வந்து பின்னுக்கு போச்சோ, அதே மாதிரி எல்லா மாநில மொழிகளும். ஒடியாவில் ஆட்சி பண்ணுறது யாரு? இப்போ பாஜக. இது வந்து பிஜு ஜனதாதள் ஆட்சி இருந்தப்போ சபாநாயகர் இருந்தப்போ வந்து சபாநாயகர் சொன்னது, நீங்கள் யாரும் வந்து ஹிந்தியில் பேசாதீங்க அசம்பிளியில், ஒன்று ஒடியாவில் பேசுங்க இல்லை இங்கிலீஷில் பேசுங்க, கான்வர்சேஷன் வந்து இந்த 2 லாங்குவேஜில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சபாநாயகரே சொல்ல வேண்டியிருந்தது. ஸோ இந்தியை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கிட்ட மாநிலங்களில் ஒடிசாவும் ஒன்று. அந்த மாநிலங்களுக்கெல்லாம் நடந்தது இந்த விஷயங்கள் தான் நடந்தது. இப்போது மறுபடியும் வந்து அது இவங்க வந்து ரீஇன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா ஹிந்தி ஆட்சி மொழியாக ஏற்றுக்கிட்ட மகாராஷ்டிரா, ஒடிசா மாதிரியான மாநிலங்கள் ஒரு கட்டத்தில் அதை வந்து உணர தொடங்கியிருக்காங்க. தங்களுடைய தாய்மொழி வந்து பின்னுக்கு போயிருச்சு. இப்போ மகாராஷ்டிராவில் மும்பையில் இருந்து வந்து ஹிந்தி சினிமா தான் எடுக்கப்படுது. மராட்டியர் சிஎம் கிடையாதுங்க, மராட்டி தாய்மொழியை கொண்டு வராங்க சிஎம். மராட்டி சினிமா வந்து எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது. ஒரு தங்களுடைய நாங்கள் இந்தியை அனுமதிச்சதன் மூலமா தங்களுக்கு நேர்ந்த எல்லா விஷயங்களையும் இவங்க சொன்னாங்கல்ல, எல்லோரும் ஏத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இவங்க கேட்கறதுக்கான பதில் யார்? அந்த எல்லோரும் இவங்க தான். இன்னைக்கு யாரெல்லாம் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ ஏத்துக்கிட்ட எல்லோரும் வந்து குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே உன்னை கரெக்டாக பண்ணேன்றதுனால அவங்க பண்ணது தப்புன்னு அவங்க புரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த தப்பை ஏன் திருப்பி பண்ண சொல்றீங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துக்கான சரியான கேள்வியா இருக்கும். நெல்சன், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இது பொலிட்டிக்கலாக தாண்டி சோஷியோ பொலிட்டிக்கலாக ஒரு ஆங்கிள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கடந்த ஒரு 15-20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து நம்மளோட பார்டரிங் ஸ்டேட்டோட நமக்கு பிரச்சனை இருக்கும். கிருஷ்ணா நதி நீர் பகிர்வு பிரச்சனை, காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனைன்னு சொல்லி நீர் பங்கீடுகள் பிரச்சனைகள் இருக்கும். நான் 2 மாநில உறவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை இருக்கும். இப்போ வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கழிவுகள் கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு வகையில் கல்ச்சுரல் ஒருங்கிணை ஒன்று நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஐடி பூமுக்கு பின்னாடி இங்கிருந்து கர்நாடகாவில் போய் வாழக்கூடிய தமிழர்கள் அதிகம், கர்நாடகாவிலேருந்து பெங்களூரில் வந்து வாழக்கூடிய தமிழர்கள் அதிகம், கேரளாவிலிருந்து பஞ்சம் பழிக்கிறதுன்றதை தாண்டி வியாபார காந்தங்களாக இங்கே வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். தமிழர்கள் திருவனந்தபுரத்தில் அதிகம் இருக்கும், எல்லா இடத்துலையும் அதிகம். ஆந்திரா சொல்லவே வேணாம். அந்த ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான கிறிஸ் கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ்வலாக நடக்குது. இப்போது படங்கள் வருது, கேரளா படங்கள் முழுவதும் வந்து தமிழில் வந்து பெருசாக ஹிட் ஆகுது. தமிழ் படங்கள் கேரக்டர் வைக்கிறதுலேருந்து தமிழ் படங்களை வந்து அவங்க சுவீகரித்து கொண்டுகிறார்கள்.
அதுக்கடுத்து என்ன ஆகுது, ஏதோ ஒரு ஒருங்கிணைவு ஓடிடி மூலயமாவோ ஏதோ ஒரு மூலயமாவோ ஒரு சவுத் ஒருங்கிணைவு வந்து கண்ணுக்கு தெரியாம நடக்குது. ஒன்று புஷ்பா 2 வருதா, இன்னொன்று சொல்ற KGF வருது, புஷ்பா வருது, KGF வருது. இந்த KGF-ஓ புஷ்பாவோ ஏதோ ஒரு வகையில ஹிந்தி சினிமாவோடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஒரு த்ரெட்டா இருக்கு. சவுத் சினிமா நான் சொல்றேன், தமிழ் சினிமா த்ரெட் இல்ல, நான் இந்த சினிமா சவுத் சினிமா நான் சொல்ல, தமிழ் சினிமா த்ரெட்னு சொல்ல. இந்த ஒருங்கிணைவு வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்னோபால் எஃபெக்டா போய் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாதுன்ட்டு நாம ரீசெட் பட்டன் அமுக்குவோம், பழையபடி ஹிந்தி கொண்டு வந்து நீங்கள் ஹிந்தி முக்கியம்னு சொல்லுவோம். இப்போ எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, இது வந்து தமிழுக்காக போராடுகிறார்கள், இந்தியை யாரும் எதிர்க்கவே இல்லை. ஜெர்மன் லயாசின் லாங்குவேஜ்னா இங்கேயே ஹிந்தி வாழ்க சொல்றவங்க வந்து 1945 ஜெர்மன் கத்துக்க தயாரானவங்க தானே பாதி பேர். அப்போ லயாசின் லாங்குவேஜ் எனக்கு ஜெர்மன்னா ஐம் ரெடி டு லேர்ன் ஜெர்மன், ஐம் ரெடி டு லேர்ன் ஜாப்பனீஸ், ஐம் ரெடி டு லேர்ன் கொரியன். இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நீ ஹிந்தி மட்டும்தான் படிக்கணும்னு சொல்றதுக்கு பின்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் எழுதியிருந்தார், ட்விட்டரில் எழுதியிருந்தார், இதனுடைய மறைமுக நோக்கம் வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்கிறது. அந்த டவுட் எனக்கு இருக்கு. இல்லை, எனக்கு ஒரு உலகம் போயிட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஒரு வேர்ல்டில் எந்த மூலைக்கு போனாலும் ஒரு சின்ன சிம்பிள் டிரான்ஸ்லேட்டரில் நான் கேட்குற கேள்வி அவங்க லாங்குவேஜில் மாற்றி கொடுக்கறதுக்கான கருவிகள் வந்த பிறகு இந்த லாங்குவேஜுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணுங்கிற இந்த வரைமுறையை எவ்வளோ நாளைக்கு ஒரு புது ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை வந்து நான் ஒரு அதிகார மொழியாக பார்க்குறேன். உங்ககிட்ட பவர் இருக்குது, நான் சொல்கிறத கேளுங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்த்துறாங்கிறது நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் கேட்க வந்த கேள்வி மறந்துட்டேன். தமிழ்நாட்டுக்குள்ளே திரும்ப திரும்ப இந்த கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த பிரச்சனைகளை திரும்ப திரும்ப மேலோங்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் அதர் கட்சிகள்ங்கிற நரேஷனுக்கு இது இழுத்துட்டு போயிடுத்தோ அப்படின்னு தோணுது. இல்லைங்க, அதுக்கு என்னன்னா இப்பயும் வந்து திமுக மட்டும்தான் சோல் ப்ராப்பரேட்டரா திமுக கிளைம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களே தான் திமுக கொண்டு போய் நிறுத்துறாங்க. இவங்க உண்மையில் திமுகவோட கொள்கை என்னவோ அதே தான் பல நேரத்தில் அதிமுக. ஜெயக்குமார் இன்னைய வரைக்கும் இருமொழி கொள்கை தான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாரு. அதிமுக தலைவர் வந்து பொதுச்செயலர் வந்து யாரா வேணா இருக்கட்டுங்க, அதான் அவங்களே சொல்றாங்கல்ல, கடைக்கோடி தொண்டன் கூட அம்மா கொண்டு வந்து நிப்பாட்டி அம்மாவுக்கு நிகராக ரகசிய சிநேகிதர்கள்லேருந்து என்னென்னவோ சொல்றாங்க இல்லைங்க. ஒரு வாதத்துக்கு திமுகவோட பரம வைரி, திமுகவை பெரியார் விதத்தில் எதிர்க்கிற கட்சி நீங்க எடுத்துக்கிட்டா நாம் தமிழர் கூட என்ன சொல்றாங்க, ஹிந்தி வாழ்கன்னு சொல்றாங்களா? கிடையாது. அப்போ திமுகவை எதிர்க்கிற அரசியல் ரீதியான எதிர்க்கட்சியான அதிமுக ஆகட்டும், கொள்கை ரீதியாக பெரியார் வேணான்னு சொல்ற நாம் தமிழர் ஆகட்டும், திமுக அதிமுக நாம் தமிழர், இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், இங்க இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் எல்லாரும் ஒருங்கிணையும் புள்ளி எனக்கு முதலில் தமிழ். அந்த புள்ளி வந்து அந்த ஒரு ரெசனேட்டிங் ஃபேக்டர் வந்து இவங்க எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுது. இது தாண்டி மேலே 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 வந்துருமோ ஒருவேளை நம்மளுடைய அவங்களுடைய தாக்கம்ன்றது வந்து இந்த கவு பெல்ட் அல்லது உத்தரப்பிரதேச ஏரியா இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின்ஸோட நிப்பாட்டி இவங்க 1960க்கு நவுத்துற ரீசெட் பட்டன் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கோண்டு, பரூஹி, திராவிட மொழி, ஒடிசா இந்த பாஷைகளுக்கு கொண்டு போய் நிறுத்தி விடுமோ, ஹிந்தின்ற பிரதானம் போயிருமோன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை சார், நீங்கள் சொன்னீங்களா தமிழ்நாட்டில் இல்லை ஒன்று முடிச்சிடறேன். இதனோட தொடர்ச்சி இப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜாக அங்கீகரிக்கிறதுக்கு அதற்கு ஒரு பெரிய தொன்மம் இருக்கணும், பெரிய வரலாறு இருக்கணும்னு இருந்தது. அதற்கு தமிழுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் போராடி வாங்கின பின்னாடி கலைஞர் போராட்டமோ போராடி உயிரை விடாத குறைய போராடி வாங்கின பின்னாடி அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸை சுருக்கிக்கிட்டே வராங்க, ஸ்கேலை நகர்த்துறாங்க. அதுக்கு என்னன்னா, சரி நீங்கள் கிளாசிக்கல் லாங்குவேஜாக ஆகக்கூடாதுன்னு பார்த்தோம், ஆயிட்டீங்க, இனிமே உங்களை விட சிறிய லாங்குவேஜ் அல்லது உங்க அளவு இலக்கணம் இலக்கியம் வகையில் ரிச் இல்லாத லாங்குவேஜும் கிளாசிக்கல் ஆகி மட்டும் கிடையாது நீர்த்து போக செய்தல் பண்ண ஆரம்பிச்சதும் இதனுடைய தொடர்பு கொடுத்து பார்க்க வேண்டிய செய்தியாக நான் பார்க்குறேன். இந்த கலாச்சாரம் பண்பாடுன்ற இடத்துக்கு இது ஏன் தொடர்ச்சியாக நகர்த்திக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த குரல்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய இந்த ஒரே நாடு குரலுக்கு வந்து எதிராக இருக்கு. நீங்கள் ஏன் தமிழ்நாடு ஒரு இன்னொரு மொழி எதிர்க்கிறதுனா, ஜெகதீப் நகர் சொன்ன மாதிரி தான், நீ இன்னொரு மொழி என்கிட்ட கொண்டு வரீங்கன்னா அந்த மொழியை மட்டும் நீ கொண்டு வர மாட்டேன். பெரியார் சொல்லுவார், ஜாதின்ற வார்த்தை வந்து தமிழ் வார்த்தையா முதல்ல, அந்த வார்த்தையே சாதினே எழுதாது, ஜாதின்ற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது. அப்படின்னா அந்த கலாச்சாரம் அவன் கலாச்சாரம் கிடையாது, அதை அவன் அந்த வார்த்தையை கொண்டு வந்து அந்த பழக்கத்தை அவன்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்றது. ஸோ இது ஒரு கலாச்சார படையெடுப்பு தான். ஒரு மொழி திணிப்பு அப்படிங்கிறது ஒரு கலாச்சார படையெடுப்பு. முதல்ல இன்னொரு மொழி உன்னுடைய நிலப்பரப்புக்கு வரும்போது அந்த நிலப்பரப்பில் இருக்கிற அந்த மொழி வந்து இரண்டாம் தர மொழியாகும். அதுக்கு பிறகு அந்த நிலப்பரப்பினுடைய பழக்க வழக்கம் இரண்டாம் தர பழக்க வழக்கமாகும். அந்த நிலப்பரப்பில் இருக்கிற குடிமக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்படுவாங்க. ஸோ நீ உன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது தமிழ்நாடு. நான் இதில் வந்து ஒரே ஒரு சின்ன திருத்தம், நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டு. ஒரு மொழி நேரடியாக இன்னொரு மொழி மீது படையெடுக்க முடியாது. ஒரு மொழி படையெடுக்கிற காரணத்தால் அது கலாச்சாரமாக மாறாது.
அது அதிகாரத்தோட மொழியும் மாறணும். நீங்க வந்து நம்ம இங்கிலீஷ் படிக்கிறனால நம்ம எல்லாம் பிரிட்டிஷ் பீப்புளா மாறல, நம்ம பிரெஞ்சு படிக்கிறனால நம்ம எல்லாம் காதலர் எல்லாம் மாறிடல. அடிப்படையில உங்களை யார் இயக்குறார்களோ யார் அந்த இப்ப என்னன்னா இந்தியில என்ன இருக்குன்னு நம்ம கேட்கும் போது இந்தியில அதிகாரம் இருக்கு. இப்ப என்னன்னா இந்த இந்தியில இருக்க அதிகாரத்தை தமிழுக்கு கொடு, இந்த இந்தியில இருக்க அதிகாரத்தை கன்னடத்துக்கு கொடு, இந்த இந்தியில இருக்க அதிகாரத்தை மலையாளத்துக்கு கொடுன்னு கேட்கறதுக்கு பதிலா இந்தியில அதிகாரம் இருக்கு அதனால நீ இந்தி படின்னு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட அவங்க இந்தி படின்னு சொல்றதோட இன்னொரு வார்த்தை அதிகாரத்தை கேட்காதங்கிற அதிகாரம் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி மற்றவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், மற்றவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய அடையாளத்தை இழந்துட்டாங்க. அதனாலதான் ரிபப்ளிக் டேல வந்து உங்க தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு கூட நாங்க வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றோம். நீ உன்னுடைய அடையாளத்தை இழக்காம இருக்கிறனாலதான் இன்னைக்கு மாநில உரிமைன்னு பேசுற, எங்களுக்கு எம்பி கொடுக்க மாட்டேன்ற, மாநில உரிமை பேசுற, அங்க வந்து நின்றுட்டு பாராளுமன்றத்துல வந்து நின்றுட்டு நீ வந்து தமிழ் வாழ்கன்னு சொல்ற. அண்ணா அங்க போய் நின்றுட்டு நான் வந்து பெரியார் வாழ்க சொல்ற, இந்த நாட்டினுடைய இன்னும் ஒரு பகுதியா இருக்கிற இன்னொரு நாட்டில இருந்து வந்து பேசுறேன்னு அவர் அது பேசுனதுக்கு காரணம் உன்னுடைய கலாச்சாரம் இன்னும் அப்படியே இருக்கு. நீ உன்னுடைய தனித்துவத்தை உணர்ந்திருக்கிற. ராஜஸ்தான் மாதிரியோ பீகார் மாதிரியோ ஹிந்தில வந்து இந்த ராஜஸ்தானியும் பீகாரியும் காணாம போய் அதெல்லாம் வந்து அதை நம்ம இன்னும் ஹிந்தி பெல்ட் தான் சொல்றோம். இன்னொரு மேட்டர் நான் சொன்னது, நான் இப்போ சொல்றேன் பாஜக ஒரு ப்ரோ ஹிந்துத்வா இல்ல ஹிந்து மெஜாரிட்டியின் பாலிடிக்ஸை எடுத்துட்டு போற வரைக்கும் தான் அவங்களுக்கு அது சேஃப். அவங்க ஒரிஜினலா ஒரு லிங்குஸ்டிக் வாருக்குள்ள இறங்குனாங்கன்னா நாம் ஹிந்தியர் மாதிரி அது வந்து ஒரு அவங்களோட ரிலிஜியஸ் வாரை விட மோசமா அவங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கும் நான் நம்புறேன். இது எல்லாம் அதனுடைய நீட்சி தான். ஹிந்துத்வா, ஹிந்து, ஹிந்தி, இல்ல நீங்க சொன்ன மாதிரி மறைமுகமா சமஸ்கிருதம். சோ இது எல்லாமே ஒரே புள்ளி தான். அவங்க எல்லாம் இதுக்குள்ள கரைஞ்சு போன மாதிரி நீயும் கரைஞ்சு போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இருக்காது. நான் என்ன சொல்றேன், இந்த புள்ளியில ஹிந்துத்வா இந்து இந்த ரெண்டும் கூட சவுத் இந்தியாவுக்கு பிரச்சனை வராது. இப்போ ஒரே நாடு தேர்தல், ஒரே தேர்தல கர்நாடகாவோ ஆந்திராவோ ஏதோ ஒரு வகையில ஏத்து கூட செய்வாங்க. நம்ம எடப்பாடி ஏத்துக்கிற மாதிரி ஒரே மொழிங்கிறதுக்குள்ள கன்னடாவோ தெலுங்கோ கேரளாவோ ஒடியாவோ பஞ்சாபியோ வங்காளியோ அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க இந்து இந்தியாங்கிறதுல பிரச்சனை இல்லை, இந்தின்னு வந்து நிக்கிற போது நீங்கள் அன்வான்டா ஒரு லிங்குஸ்டிக் வார இவங்க உருவாக்குற இது அவங்க ஐடியாலஜியா தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஆனா அது எப்படி பேக்ஃபயர் ஆகும், அது எப்படி பேக்ஃபயர் ஆகுன்றது வந்து லாங் டர்ம். ஒரு 400 வருஷம் நம்மள 350-400 வருஷம் ரூல் பண்ண பிரிட்டிஷ்காரனாலே நம்மள பிரிட்டிஷ்காரனாக மாத்த முடியலன்னா ஒரு 50 வருஷத்துல எங்களை இந்திக்காரனா எப்படியா நீங்க மாத்திருவேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வந்து எழாமல் இல்லை. இன்னொன்று இது இன்னும் ரிலீஜியஸ் ஆங்கிள்லே பார்ப்போம். ஒருவேளை உங்களுடைய நோக்கம் வந்து ரிலீஜியஸாக நீங்கள் கொண்டு வரீங்க, அதாவது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் மாதிரி ராமர் கோஷம் மாதிரி கொண்டு வரீங்கன்னா இங்கேயுமே என்ன சொல்கிறாங்க, தென்னாடுடைய சிவனே போற்றின்றாங்க. அப்போ தென்னாடுடைய சிவன்ற கூற்று உண்மை என்றால் தென்னாட்டில் என்ன ஒரு இந்தியா கேச்சாயே அப்கோனா அவர் கேட்பாரு, நீங்கள் போனால் என்ன வேணும்னு கேட்பாரு, என் பேக் ஹேலோன்னுவார், என்ன வேணும்னு மலையாளத்தில் கன்னடாவில் தெலுங்கில் தான் கேட்க போகிறாரு. அப்போ அப்படி பேசக்கூடிய சிவபெருமானோட கூட்டு இங்க இருக்கிறவங்க தான் தென்னாடுடைய சிவனே போட்டின்னு பாஜக சொல்றாங்க. அப்ப ஏன் நீங்க சிவபெருமானோடைய சவுத் லாங்குவேஜுக்கு ஏன் எதிரா இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு வந்து இது கிட்டத்தட்ட ராமர் சிவன் வார் கொண்டு வரீங்களா? தென்னாடுடைய சிவன் அப்ப தென்னாடுடைய சிவனை போட்டிட்டு போறியா? அப்ப ராமர் வெர்சஸ் சிவனை நீங்க கொண்டு போறீங்களா? அகத்தியர் என்ன சொல்றாருன்னா சிவபெருமான் சொல்றாரு, யூடியூப் யார்கிட்டயோ சொல்லிட்டு போறாரு, சிவபெருமானோட 2 கண் வந்து ஒன்னு தமிழ் இன்னொன்னு சான்ஸ்கிரிட். ஆக்சுவலா அதுல இந்தியா இல்ல, நெற்றிக்கண் தான் வந்து சான்ஸ்கிரிட், நெருப்பு பொறியா ஒன்னு சமஸ்கிருதம் ஒன்னு தமிழ். ஏங்க இது என்னங்க தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் சொல்ற மாதிரி சமஸ்கிருதமும் தமிழும் சொன்னாராங்க அவரு. தெய்வீக திருமகனாராங்க சிவனோ என்னங்க நீங்க சொன்னதாக யாரோ சொன்னதா யாரோ யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிலீஜியஸ் ஆங்கிள்லையுமே அது ஒரு பிரச்சனை இருக்கு. நெவர் எண்டிங் வார்ன்றதை தாண்டி இப்போ இந்த இது வந்து ஒரு டீவியேஷன் டாக்டிக்ஸாக தான் பார்க்குறேன். தேனோ இந்த வாரம் அவங்க ஜெயிக்க முடியாது. அண்ணா இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்பொழுது, ராஜாஜி இருக்கும்பொழுது, பெரியார் இருக்கும்பொழுது, காமராஜர் இருக்கும்பொழுது, இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா இருக்கும்பொழுது கூட அவங்களால வெல்ல முடியாத ஒரு வார் வந்து இப்போ வெல்ற முடியும் நான் நம்பல. ஒன்று இன்னொரு ஒரு டவுட் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் இருமொழி கொள்கையை தூக்கு பிடித்த ஜெயலலிதா எல்லா வகையிலும் இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொன்ன கலைஞர் வந்து பல நேரங்களில் வந்து டெல்லியை தங்களோட கட்டுப்படியில் வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆகட்டும், 13 நாள்ல பாஜக கவர்மெண்ட்டை கவுத்த ஜெயலலிதா ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில் இவங்களுடைய பிடி இருந்தது. இந்த மாதிரி வந்து இருமொழி கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய அல்லது ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ற ஆட்கள் மறுபடியும் கண்ட்ரோல்ல அவங்களை எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு ஒரு பதட்டம் இருக்கா அவங்களுக்கு. அந்த பதட்டம் பாஜகவுக்கு மட்டுமல்ல காங்கிரஸுக்கும் சேர்த்தே இருக்கிறதுன்னு நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதுனால அதை சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சவுத் சினிமா பூம் ஆகிறதே அவங்களை பயமுறுத்துதா அப்படின்னா, ஒரு நார்த் சவுத் டிவிஷனை வந்து பாஜக உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
அவங்க 2024 மக்களவை இல்ல, தேர்தலில் அது நான் ரிவர்ஸ் பண்றேனே. ஒரு புஷ்பாவோட கல்ச்சரை ஒரு பீகாரி ரசிக்கிறான்ல, இவங்க உண்மையிலேயே மொழிகளை கடந்த ஒரு வாழ்வியலுக்கு சினிமா ரசிகன் தயாராயிட்டான். அவனே புஷ்பா ஓப்பனிங் இதுல ஜப்பனீஸ் பேசுறாரு. இப்போ புஷ்பா 2ல ஒரு ஜாப்பனீஸ் பேசி தான் வர்றது இருக்கு. பார்க்கல இல்லைங்க, சாரி, நான் இன்னும் புஷ்பா 2 பார்க்கல. இல்ல என்ன சொல்ல வரேன்னா, புஷ்பா 2 வந்து ஒரு பீகாரியோ ஒரு மராட்டியரோ ரசிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த லாங்குவேஜ் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறதா அந்த இடத்துல சிக்கல். இல்லை நெல்சன், இப்போ மலேசியாவும் சிங்கப்பூரும் பிரிஞ்சதுக்கு காரணம் லீ குவான் யூ மலேசிய மக்களினுடைய மொழியில பேசினது தான். நம்ம ஹிந்தியில பேசாத வரைக்கும் தாங்குவியா நீ நான் ஹிந்தியில பேசினா, நம்ம ஹிந்தியில பேசாத வரைக்கும் அந்த இடத்துக்கு அவங்க நகர மாட்டாங்க, அவங்க அந்த பதட்டத்துக்கு போக மாட்டாங்க. வட இந்தியர்கள் தென்னிந்திய மொழியை கத்துக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுடைய உண்மையான பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னா, அவங்க சொல்ற மாதிரி என்னைக்கு தென்னிந்தியர்கள் ஹிந்தியை கத்துக்கிட்டு வட இந்தியாவுக்கு மாநில சுயாட்சியை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு உண்மையிலேயே டெல்லி பயப்படுறோம். இதுல தொடர்புடைய மேட்ரு, இங்க ஓடவே ஓடாத பாடாவதி படங்களை கூட அங்க ஹிந்தியில பண்ணும்போது சம்பந்தம் பண்ணலாம் டப் பண்ணி போடும்போது 2 மில்லியன்ல 10 மில்லியன் 15 மில்லியன் பாக்குறாங்க. யூடியூப்ல இருக்கு. இது வந்து உண்மையிலே அவங்கள பதட்டத்துக்கு ஆளாக்குது. இது அஜய் தேவ்கன்லாம் கூட என்ன நீங்க கிச்சா சுதீப்புக்கு எதிராக பேசுறது. விஷால் படம் ஓடுதுங்க. விஷாலுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே இது ஒரு மித்து ஒண்ணு இருக்கு. அது போக முடிக்கதான் என்ன சொல்றேன், இது நீங்க ஹிந்தி படிக்காதனால உங்க வேலை பறி போகுது. ஹிந்தி போனா பானிபூரி எல்லாம் ஜோக் எல்லாம் தாண்டி நீங்க குடிமை பணிகளுக்கு எல்லாம் போக முடியாது, ஹிந்தி அளவுல மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து தமிழ்லயே படிச்சு ஹிந்தியே தெரியாம அவரே எழுதி அவரே இது பண்ணி போய் ஹிந்தியில இருந்து ஹிந்தி ஒடிசால ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இந்தியா முழுக்க பணியாற்றிட்டு வந்த ஒரு ஐஏஎஸ்க்கு ஹிந்தி தேவைப்படவில்லை. ஒரு ஐஏஎஸ்க்கே ஹிந்தி தேவைப்படவில்லை என்றால் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகாத உங்களுக்கோ பானிபூரி கேட்கிற உங்களுக்கோ ஹிந்தி தேவையில்லை. அதாவது அவங்க இங்க வந்தாலும் நாம ஹிந்தி கத்துக்கணுமா, நாம அங்க போனாலும் நாம ஹிந்தி கத்துக்கணுமா? எப்படி திருப்பூர் நிறைய பேர் இங்க திருப்பூருக்கு வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பானிபூரி வாங்க ஹிந்தி கத்துக்குங்க. நீங்க எல்லாம் பாம்பே போயிட்டு உங்களுக்கு வழி கேட்டா உங்களுக்கு வழி தெரியாது, எப்படி போகணும், காவ் கிதர் ஹே, இந்த மாதிரி நீங்க ஹிந்தி அப்பயும் நம்ம ஹிந்தி கத்துக்கணுமா? கடைசி வரைக்கும் அவங்க கத்துக்க மாட்டாங்களாம் தமிழ். ஸோ இந்த மித்து வந்து ஐஏஎஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஹிந்தி தேவையில்லை. ஹிந்தி இல்லாமலேயே தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை பணி, பெரிய பணி அல்லது எவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கும் ஹிந்தி இல்லாமலே போலான்றது இந்த ஷோ மூலமா நம்ம பதிவு. கர்நாடகாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் உயரிய பாஜக தலைவராக முன்னெடுத்திருக்கிற பிரவுடு கன்னடிகாவாக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கே பிரவுடு கன்னடிகா, அவரே ஒரு மொழி போர் தியாகி தான். அவர் ஹிந்தி தெரியாமலே அவருக்கு ஹிந்தி தெரியுங்க, அவருக்கு ஹிந்தி தெரியும் தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. அவரே வந்து இருமொழி கொள்கையில படிச்சனாலதான் ஹிந்தி தெரியல. அதான் சொன்ன இருமொழி கொள்கையில படிச்சு தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட் லீடர். இருமொழி கொள்கையில படிச்சு ஐஏஎம்ல போய் MBA படிச்சு IPS ஆகி கர்நாடகா போன்ற ஒரு மாநிலத்துக்கு போய் அங்க ஒரு 9 வருஷம் வேலை பார்த்துட்டு இங்க வந்து ஒரு மாநில தலைவராக தான் இருக்காரு. இருமொழி கொள்கையினுடைய சக்சஸுக்கு வந்து அண்ணாமலை ஒரு பெரிய உதாரணம். ரஜினிகாந்த் எப்படி கர்நாடகால நீங்க வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறினாரோ அது போல வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய இந்த கான்வர்சேஷன்ல ஏன் ஹிந்தி வேணாங்கிறதுக்கும் ஏன் இருமொழி கொள்கை வேணுங்கிறதுக்கும் மக்களுக்கு நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நம்புறேன் பேசுவோம் என்ன அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். நன்றி. தன்யவாத் ஜெயலானி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.